அதாவது இன்றைக்கு திரையுலகிற்கு ஒரு கொடிய நாள், கசப்பான நாள். இளம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் காலமாகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாரையுமே உலுக்கி போட்டுருச்சு. நேற்று இரவு அவர் மாரடைப்பால் காலமாகிவிட்டார். விக்ரம் சுகுமாரனை பற்றி தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இயக்கியது வெறும் 2 படங்கள் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா முதல் படத்துலேயே ஒட்டுமொத்த திரையுலகின் கவனத்தையும் ஈர்த்தவர். நம்ம பாலுமகேந்திராவோட சிஷ்யன், இயக்குனர் வெற்றிமாறனோட நண்பர். வெற்றிமாறனோட பொல்லாதவன், ஆடுகளம் படங்களில் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஆடுகளம் படத்தோட அந்த மதுரை நேட்டிவிட்டி அப்படியே வெற்றிமாறனுக்கு கை வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் நம்ம விக்ரம் சுகுமாரன். வெற்றிமாறன் தேசிய விருதை வாங்கிட்டு சொன்ன முதல் வார்த்தை, இந்த விருதில் 80% விக்ரம் சுகுமாரனுக்கு தான் போகணும்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படிப்பட்ட விக்ரம் சுகுமாரன் மத யானை கூட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு தரமான படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படம் எப்போ வரும், என்னவா இருக்கும்னு ஒரு மிகப்பெரிய அவல். ஆனால் ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தது. என்ன காரணத்தாலோ அவருக்கு அவர் நினச்ச மாதிரியான பட வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ராவண கோட்டம் பண்ணார். அவர் எதிர்பார்த்த அவுட்புட் வரல. அதுக்குள்ளே நிறையா பாலிடிக்ஸு, விக்ரம் சுகுமாரன் படமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் பாலிடிக்ஸு, இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்களால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார். இந்த நேரத்தில் மதுரையில் ஒரு தயாரிப்பாளரிடம் கதையை சொல்லிவிட்டு சென்னைக்கு பஸ் ஏறிக்கார். அப்போ தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் அவர் காலமாகிவிட்டார். ஸோ மிக கொடிய நாள், கசப்பான நாள். இளம் இயக்குனர் இன்னும் பல சாதனைகளை வெற்றிமாறனுக்கு நிகராகவோ இல்லை வெற்றிமாறனை விட அதிகமான உயரத்தை தொடக்கூடிய எல்லா தகுதிகளும் விக்ரம் சுகுமாரனுக்கு இருந்தாலும் கூட காலன் மிக கொடியவன். அவரை நம்மிடம் பறித்து விட்டான். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம்.